சொல்லியிருக்கேன். உணர்ச்சி வசப்படுறதுன்னா 2 பேர் நம்ம பேசும்போது ஒருத்தருடைய பேச்சு தன்னை ஏதோ பாதிக்கிற மாதிரி இருந்தால் இவருக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவார். மோசமாக பேசிடுவார், இல்லைன்னா ஏசிடுவார், தீய வார்த்தைகளை உபயோகிப்பார். அப்போ மற்றவங்களே புண்படுத்தும். இப்போ எப்படின்னா ஒரு துளி விஷம் வந்து குடத்தில் இருந்ததுன்னா அந்த குடத்துடைய பால் பூரா வீணாக போயிடும், விசந்தமாக ஆகிடும். 2வது ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சின்னா அது கீறல் விழுந்திருக்கும். கீறல் விழுந்தோடனே அந்த கீறல் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சின்ன ஒரு பேச்சால் பிரிஞ்சு போனாங்கன்னா அந்த கண்ணாடி எப்படி உடஞ்சிச்சோ அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கண்ணாடி கீறல் தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அமைதி காக்கணும். ஒருத்தர் பேசும்போது யோசனை பண்ணி அழகாக பதில் சொன்னால் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன்ப்பா. இது ஒரு 2 பேர் இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து விஜயும் கிருஷ்ணனும் இருந்தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்ல பேர் தான், அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. சண்டை வரவும் அந்த அமைதியாக இருக்கிற பையன் இருந்தால் கொஞ்சம் படபடப்பாக பேசுகிறவன் வந்து ரொம்ப மோசமாக அந்த அமைதியாக இருக்கிற பையனை வஞ்சி விட்டார். உடனே அவன் அமைதியாக இருக்கிற பையனுக்கு அவன் ரொம்ப பேசும்போது தாங்க முடியல, அதுக்கு பதிலும் சொல்ல தெரியல அவனுக்கு. அதனால் போய் அவங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி என்னைய பூரா ஏசி விட்டுட்டான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, மோசமான வார்த்தையில் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா போய், அவரும் அமைதியானவர் தான், அவர் மெல்ல போய் அந்த படபடப்பாக பேசுகிற பையனோட அப்பாட்ட பேசிடுறார். அவர் ரொம்ப கோவப்பட்டு, இல்லை உன் பிள்ளை அப்படி பேசுச்சுன்னு சொல்லி அவர் பதில் பேச 2 பேருக்கும் ரொம்ப சண்டை கூடி போயிடுச்சு. ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டாங்க. பிறகு அந்த கோபம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. மேலும் அந்த எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை மூடிட்டு இருந்தது. பிறகு அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்கவும் போலீஸ்கிட்ட போனாங்க. பிறகு கோர்ட்டுக்கு போனாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. கொஞ்ச நாள் அந்த ஜெயிலில் வாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த சிறு உணர்ச்சிப்பட்டு பேசுனது வந்து எவ்வளோ தூரம் பாதிக்க தெரியுமாப்பா? அதனால் எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு தீய வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. கொஞ்சம் பேசுனவங்களை கேட்டுட்டு ஆராய்ஞ்சு தான் பதில் சொல்லணும்.